AGS Federal Guaranteed Lifetime Income Planல இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு worry free retirementக்கு இந்த பாலிசி ஒரு கீயா அமையுமா இல்ல இதுவும் just another overhyped insurance productா? வாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஒரு in-depth analysis மூலமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். Hi there, welcome back to holisticinvestment.in. So இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு non-linked, non-participating individual general annuity plan. இதோட சில key features பாத்தீங்கன்னா உங்க post retirement years செக்யூர் பண்றதுக்கு இதுல assured lifetime income கொடுக்கறாங்க. Single premium payment ஒரு lifelong convenience உங்களுக்கு இருக்கும். உங்க payout frequency choose பண்ற flexibility இருக்கு. Immediate இல்ல deferred annuity options கூட நீங்க choose பண்ணிக்கலாம். And நாமினிக்கு உங்க death அப்புறமா purchase price ரிட்டர்னும் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய key features இருக்கு. and இதோட plan option பொறுத்து benefitsம் differ ஆகும். இதுல இருக்கிற advantage அப்படின்னு பாத்தீங்கன்னா single premium ஓட convenience தான். once pay பண்ணா lifelong income நீங்க enjoy பண்ணலாம். and second, stable payout for life. guaranteed fixed income throughout your retirement உங்களுக்கு கிடைக்குது. and number 3, legacy benefit. உங்களோட purchase price உங்க loved onesக்கே உங்க லைஃப் டைம்க்கு அப்புறமா ரிட்டர்னும் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா annuity payouts உங்களுடைய இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் படி fully taxable. and number 2, சரண்டரும் பாத்தீங்கன்னா select annuity optionsல மட்டும்தான் permitted இருக்கு, மத்ததுல கிடையாது. and number 3, இதோட fixed payout ஒரு annual step up இல்லாம இருக்கிறதுனால rising cost offset பண்ற மாதிரி இல்ல. so inflation protect பண்ற மாதிரி basically நம்மளுக்கு இல்ல, inflationல இருந்து நம்ம payouts protect பண்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய drawbacks இருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் இல்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை டிசைட் பண்ணணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இங்க பாலிசி ப்ராஷர்ல கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி ஒரு IRR அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால. பட் இந்த பாலிசியை பத்தி இன்னும் உங்களுக்கு சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 60-year-old மேல் இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. அது ஆப்ஷன் 2, immediate life annuity with return of purchase price single lifeல இன்வெஸ்ட் பண்றாங்க. அது 25 lakhs. so annual annuity அவருக்கு 1.57 lakhs for life கிடைக்குது. இதுவும் ஸ்டார்டிங் ரைட் அவே. இப்போ நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு 85 years அசியூம் பண்ணா கூட பர்ச்சேஸ் பிரைஸ் நாமினிக்கு அந்த டைம்ல ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ IRR இந்த கேஷ் ஃப்ளோக்கு 6.17% வருது பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. ஸோ என்னதான் ஒரு ஸ்டெடி லைஃப் டைம் இன்கம் கேட்கவே அப்பீலிங்கா இருந்தாலுமே இதோட ட்ரேட் ஆஃப்ஸ்ன்றது சிக்னிஃபிகண்டா இருக்கு. ஏன்னா உங்க கார்பஸ் ஒரு லிக்விடிட்டியே இல்லாம லாக்டின்னா இருக்கு, பே அவுட்டும் ஃபிக்ஸடா இருக்கு. ஸோ ரைசிங் எக்ஸ்பென்ஸ்க்கு நம்ம ஒரு குஷன் மாதிரி நம்மளுக்கு எதுவுமே இல்லை, பேசிக்கலி ஒரு பேக்கப் ஒரு பஃபர் அமௌண்ட் கிடையாது. அண்ட் ஆல்தோ annuity இனிஷியல் இயர்ஸ்ல அடிக்குவேட்டா இருந்தாலுமே நம்மளுக்கு வேல்யூ ஓவர் டைம் இன்ஃப்ளேஷனால எரோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது போக போக இந்த ஃபிக்ஸட் அமௌண்ட் நம்மளுக்கு பத்தாம போயிடும். இன்னொன்று மாடரேட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்தாலுமே ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன்ல தான் கிரிட்டிக்கலி இட் ஃபால் ஷார்ட். ஏன்னா இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுமே ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபார் லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸில் ஆல்டர்னேட்டிவ்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாப்புலர் ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன்ஸை பார்ப்போம். இதே மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் கொடுத்து ஆனால் கிரேட் லிக்விடிட்டி இருக்கிற மாதிரி அண்ட் கம்பேரிட்டிவ்லி இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்களான்னு. ஸோ அதில் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் FD ஒன்று. ஸோ இதில் 6 to 7% ஆனுவலி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது சேஃப் பேங்க் பேக்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், உங்களுக்கு கேரண்டீட் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸட் டென்யூருக்கு கொடுக்குறாங்க. இன்னொன்று சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS. இது ஒரு கவர்மெண்ட் பேக் ஸ்கீம் எஸ்பெஷலி டிசைன் ஃபார் சீனியர்ஸ் வித் ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் பே அவுட். அண்ட் நம்பர் 3, RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட். ஸோ கவர்மெண்ட் இஷ்யூட் பாண்ட்ஸ், அதுவும் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா NSE ரேட்டோட லிங்க்டாக இருக்கும், ப்ரொவைடிங் பை ஆனுவல் இன்கம். இதில் 8.05% வரைக்கும் ஆனுவலாக ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபிக்ஸட் கேஷ் பே அவுட் கொடுக்குறாங்க. பட் அதே நேரத்தில் கிரேட் லிக்விடிட்டி இருக்கு கம்பேர்ட் டு அன் annuity பிளான். ஆனால் ஆன்விட்டிஸ் மாதிரியுமே இங்கேயுமே இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக தான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஈக்விட்டியை பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் ஹையர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் நம்ம பர்ச்சேசிங் பவரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ ஆன்விட்டி பிளானில் இன்வெஸ்ட் பண்ண அந்த சேம் 25 lakh கார்பஸை எடுத்துக்கலாம். அதில் 60:40 அலோகேஷன் ஈக்விட்டி அண்ட் டெப்ட்க்கு பிட்வீன் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். ஸோ 60%, அதாவது 15 lakhs ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், டார்கெட்டட் அட் வெல்த் கிரியேஷன், அசியூமிங் 12
12% ரிட்டர்ன். இதில் 40% அதாவது 10 lakhs டெப்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெகுலர் இன்கம். நம்ம ஒரு 6% ரிட்டர்ன் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டையரிக்கு அந்த ஆன்விட்டி பிளானில் வர மாதிரியே சிமிலராக இனிஷியலாக ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் 1.57 lakhs வச்சுக்கலாம். ஆனால் இன்ஃப்ளேஷனை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இந்த இன்கமை எவ்ரி 5 years நம்ம 6% இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் எவ்ரி 5 years நடக்குது. ஸோ கெயின்ஸை வந்து ஈக்விட்டிலேருந்து டெப்க்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் டு மெயின்டைன் பேலன்ஸ். ஸோ பை ஏஜ் 71 போர்ட்ஃபோலியோவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிலேருந்து நம்ம டெப்க்கு ஷிஃப்ட் ஆகியிருப்போம். ஸோ மார்க்கெட் வாலட்டாலிட்டிலேருந்து நம்ம போர்ட்ஃபோலியோவை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த லேட்டர் இயர்ஸ். பை ஏஜ் 85 இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு சர்ப்ளஸாகவே 44 lakhs கார்பஸ் இருக்குது. ஒரு சிக்னிஃபிகண்ட் அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு ஆன்விட்டி பிளான். ஏன்னா அவங்க ரிட்டர்ன் ஒன்லி பர்ச்சேஸ் ப்ரைஸ் 25 lakhs தான் கொடுக்குறாங்க. இப்போ டிசிப்ளின் இந்த மாதிரி ஒரு 60:40 ஈக்விட்டி டு டெப்ட் அலோகேஷன் நம்ம பண்ணுறோம். அதுவும் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வித்ட்ராவல்ஸோட அண்ட் பீரியாடிக்லி ரீபேலன்ஸும் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஸ்டெடி இன்கம் மட்டும் இல்லை, நம்மளோட கார்பஸ் ப்ரிசர்வும் ஆகும் அண்ட் வெல்த்தும் க்ரோ பண்ணுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன், ஒரு ஸ்ட்ராங்கர் லெகசி இருக்குது. ஸோ உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஃபிக்ஸட் ஆன்விட்டியை கம்பேர் பண்ணால் இன்னும் ரிவார்டிங்காக தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? ஏஜிஎஸ் ஃபெட்ரல் கேரண்டீட் லைஃப் டைம் இன்கம் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி ரிட்டையரீஸ்க்கு ஒரு ரெகுலர் ஆன்விட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கறதுனால ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறதா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு ஃபிக்ஸட் இன்கம் செக்யூர் பண்ண முடியும். பர்ச்சேஸ் ப்ரைஸும் நாமினிக்கு அப்பான் டெத் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் பொறுத்து பெனிஃபிட்ஸும் இந்த பாலிசியில் டிஃபர் ஆகும். ஸோ இதோட சிம்பிளிசிட்டி அண்ட் ஒன் டைம் ப்ரீமியம் ஸ்ட்ரக்சர் ஒரு ஹேசல் ஃப்ரீ சொல்யூஷன் தேடுற ஒரு இன்வெஸ்டருக்கு ப்ராபப்ளி அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ லைஃப் டைம் இன்கம் என்னதான் இல்லை கீ அட்வான்டேஜாக இருந்தாலும் இந்த பிளான் செலக்ட் பண்ணுறதுக்கு இதை மட்டும் ஒரு ஃபேக்டராக வச்சு நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ரிட்டர்ன்ஸில் நம்ம க்ளோஸராக அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரியுது, இதோட ரிட்டர்ன்ஸ் மாடஸ்ட்டாக இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பேர் பண்ணால் அதை விட கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இதை விட பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இது உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு லெஸ் எஃபெக்டிவ் சாய்ஸாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு ரியல் சேலஞ்ச் ரிட்டையரீஸ் ஜென்ரலாக ஃபேஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அண்ட் இன்ஃப்ளேஷன். இந்த பாலிசியில் நீங்கள் லிக்விடிட்டி வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லைன்னா ஃபிக்ஸடாக தான் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சை டேக்கிள் எப்படி நீங்கள் பண்ணலாம்னா உங்கள் ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்கு தேவையான மணி ஒரு லோ வாலட்டாலிட்டி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த கார்பஸை பார்க் பண்ணலாம். அண்ட் இன்ஃப்ளேஷனுக்கு ப்ரிசர்வ் பண்ணணும் உங்கள் கார்பஸ்னால் நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டி அலோகேஷன் கொண்டு வரலாம் டு ப்ரிசர்வ் அண்ட் க்ரோ யோர் பர்ச்சேசிங் பவர். ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் ஈக்விட்டி டு டெப்ட் மிக்ஸ் வித் பீரியாடிக்லி ரீபேலன்சிங் உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம்மை டெலிவர் பண்ணும். அதே நேரத்தில் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும் மெயின்டைன் பண்ணி. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ன்றது ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் ஆன்விட்டி பிளான் மாதிரி எல்லாருக்குமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்கும், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒரு கஸ்டமைஸ் ஸ்ட்ராட்டஜி அது உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு பில்ட் அரவுண்ட் அந்த மாதிரி டெய்லர்டாக இருக்கிறது இன்னும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன் அ லாங் டேர்ம் பீரியட். இதுதான் இஸ் அ கீ டு அ லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் வெல்பீயிங்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.